திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நெசவாளர் காலனி உயர்நிலைப் பள்ளியில பள்ளி குழந்தைகளை காலையில 7:55 வரணும்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கட்டாயப்படுத்தி அப்படி வராத குழந்தைகளை அடிச்சு துன்புறுத்துறதா இன்னைக்கு கூட 3 குழந்தைகளை அடிச்சிருக்காரு. பெற்றோர்லாம் இங்க கூடியிருக்கான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரேயர்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் பிரேயர் வைக்கிறாரு. வீட்டில் என்ன பிரேயர் வைக்கிறாருன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் படிக்க குழந்தைகளுக்கு உட்கார்றதுக்கு கட்டட வசதியே கிடையாது. இதை இவர் கல்வித்துறையில சொல்லி இதுக்கு எந்த கட்டடம் இல்லை, குழந்தை எப்படி கஷ்டப்படுது எந்த முயற்சி எடுக்கல. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை ரொம்ப டார்ச்சர் பண்றதா தகவல் வருது. இது மேலும் தொடர்ந்துச்சுன்னா பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நாங்களும் சேர்ந்து மாபெரும் இந்த பள்ளி முற்றுகை போராட்டம் நடத்துவோம். இவரை பாத்தீங்கன்னா இடமாற்றம் செய்யணும். இவர் பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை படிக்க வைக்கிறது தான் தலைமை ஆசிரியர். பள்ளி குழந்தை அடிக்கிறதுக்கும் துன்புறுத்துறதுக்கும் இவர் ஸ்பெஷல் டைம்லாம் போடுறதுக்கு ஒரு அரசாங்கம் உத்தரவு போடல. இவர் 7 மணிக்கு வரணும், 7:55 வரணும். பள்ளிக்கூடம் திறக்க வேண்டிய டைம் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு விடணும்னு சொல்லியிருக்கு. கல்வித்துறை குழந்தைகளுக்கு எவ்வாறு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சில வரமுறை இருக்கு. அதையும் மீறி இங்க காலைல 7:55 ஸ்பெஷல் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சொல்லிட்டு மாணவிகளை ரொம்ப மனதாக துன்புறுத்துறாங்க. சில மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகவே விரும்ப மாட்டாங்க. இது மிகவும் இதை மாற்றணும். இந்த தலைமை ஆசிரியர் கூடிய சீக்கிரம் கல்வித்துறை மாற்றம் செய்து ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர் ஸ்கூலுக்கு நிர்ணயிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்.